உங்ககிட்ட நல்ல வேலை அல்லது தொழில், நல்ல குடும்பம், ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கா? எதையோ நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுவோ நம்மக்கிட்ட இல்லை, நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே தோணிட்டு இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இவ்வளவு நாள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்து வந்த வெறுமையை போக்கக்கூடிய 8 விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். இதை நீங்கள் முழுமையாக கேட்டதுக்கப்புறம், இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டதுக்கப்புறம், உங்களுக்கு வெளியில் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய மனம் எப்பவும் நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்கும். பெரும்பாலான மக்கள் சந்தோஷமும் மன அமைதியும் அவங்களுடைய பெரிய கோல் எதுவோ அதை அச்சீவ் பண்ணிட்டா கிடைச்சிடும்னு தவறான ஒரு புரிதல்ல இருக்காங்க. உதாரணமா, உங்களுடைய கனவு வீட்டை நீங்க வாங்குறது, உங்க வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளிநாடு போறது, இந்த மாதிரியான கோலை அச்சீவ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாகவும் அமைதி நிறைந்ததாகவும் சந்தோஷமானதாகவும் மாறிடும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, உங்களுடைய கோல் எதுவோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணி கொஞ்ச நாள்லையே உங்கள் கோலை விட பெரிய ஒரு விஷயத்து மேலே ஈர்ப்பு வந்துடும். அதை அடையணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிடும். நீங்கள் உங்களுடைய ட்ரீம் காரை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். அதை பற்றி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான். அடுத்து இதை விட பெட்டரான கார் எது அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. அது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமேனு உங்கள் மனசு நினைக்கும். அந்த காரை வாங்குறதுக்காக சம்பாதிக்கணும்னு ஒரு பிளான் போட்டு அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? பல ஞானிகள் சொன்ன மாதிரி மனிதனுடைய மனம் உண்மையிலேயே ஒரு குரங்கு தான். அது எப்பவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னு அதோட நிறுத்திக்க மாட்டோம். அதை விட மேம்பட்ட விஷயம் இல்லை வேற ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு எப்பவும் நினைச்சிட்டே இருப்போம். அதுதான் மனித மனதுடைய இயற்கை. அதனால தான் தங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஷைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் தனிமையில இருக்கிறதாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதாகவும் ஃபீல் பண்றாங்க. அமைதியும் மனநிறைவும் இந்த வெளியுலகத்துல நீங்க என்ன அச்சீவ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தது இல்லைங்க. உங்களுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை நீங்க என்னவா பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான். மன நிறைவோட வாழ்றதுக்கு உதவி செய்யக்கூடிய 8 விஷயங்கள்ல முதல் விஷயம், ப்ராக்டிஸ் டெய்லி கிராட்டிடியூட். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க படுக்கைக்கு பக்கத்துல ஒரு நோட் பேடையும் ஒரு பேனாவையும் வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில எழுந்த உடனே நோட் பேடையும் பேனாவையும் எடுத்து 3 விஷயங்களை எழுதுங்க. அந்த 3 விஷயங்களும் உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அது உங்களுக்கு கிடைத்த நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீடா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க எதை நினைச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த இறைவனுக்கு, இயற்கைக்கு நன்றி சொல்றீங்களோ அந்த 3 விஷயங்களை அந்த நோட் பேட்ல எழுதுங்க. இதை நீங்க பண்றதுனால என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன கிடைச்சிருக்கோ அது மேல உங்க ஃபோக்கஸ் திரும்புது. உங்களுக்கு கிடைக்காததை பத்தி மனம் யோசிக்கிறத குறைச்சிக்குது. உங்களுடைய மூளையும் உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பிளெஸ்டா இருக்கீங்கிறத புரிஞ்சுக்குது. அதனால நீங்க எதை நினைச்சு நன்றியுணர்வோட இருக்கீங்களோ அதை எழுதுறதுக்கு ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இந்த 2 நிமிஷத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க செலவழிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையே ஒரு கட்டத்துல முற்றிலுமா நீங்க மாற்றி மன அமைதியை பெற முடியும். இரண்டாவது விஷயம், சிம்பிளிஃபை யுவர் லைஃப். இன்னைக்கு உலகம் ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட்டாக தான் இருக்கு. சோசியல் மீடியா, நியூஸ், கருத்துகள், ஒப்புமைகள், அதாவது கம்பேரிஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசை ஒவ்வொரு செகண்டும் திசை திருப்பிக்கிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் உங்க மூளைக்குள்ள போட்டு உங்க மைண்டை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க உங்க கூடயே வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோஷியல் மீடியாவாகட்டும், நியூஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே மினிமலிசத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உள்வாங்கிக்கங்க. அது இன்ஃபர்மேஷனில் மட்டும் இல்லைங்க. உங்கள் வீடு அல்லது ஆஃபீஸாக இருந்தாலும் தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்திக்கங்க. உங்கள் இடத்த சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடிய, உங்களை எரிச்சலூட்டக்கூடிய விஷயங்களுக்கு நோ சொல்லிடுங்க.
உங்க மொபைலை எடுத்து இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரால் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதை உங்க பொழுதுபோக்கா ஆக்கிக்கங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, மினிமலிசம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வச்சுக்கிறது கிடையாது. உங்களுக்கு எது ரொம்ப தேவைப்படுதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் வச்சுக்கிறது. மூன்றாவது விஷயம், செட் ஹெல்தி பவுண்டரிஸ். ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு எல்லா விஷயத்திலையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எவ்வளவு செய்யணும், எப்ப நிறுத்தணும், இதெல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு உங்க பவுண்டரிஸை செட் பண்ணிக்கங்க. உதாரணமா, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய வேலையை உங்ககிட்ட யாரும் தள்ளி விடாத மாதிரி நீங்க பார்த்துக்கணும். அதை தெளிவா சொல்லி நீங்களும் புரிய வச்சிடணும். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு தேவையான பர்சனல் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத கிளியராக கம்யூனிகேட் பண்ணிக்கங்க. இது மாதிரி உங்களுக்கான எல்லைகளை வரையறுத்துக்கிறது, அதாவது உங்களுடைய பவுண்டரிஸை செட் பண்ணிக்கிறது சுயநலம் ஆகாதுங்க. நான் அதை சுயமரியாதைன்னே சொல்லுவேன். உங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான்காவது விஷயம், கிவ் மோர் தேன் யூ டேக். நீங்க எடுத்துக்கிறத விட அதிகமா மற்றவங்களுக்கு கொடுங்க. நான் இங்க பணத்தை பத்தி பேசலைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம். முகம் தெரியாத ஒரு நபருக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கலாம். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டை ரெகுலராக ஒரு சேரிட்டிக்கோ இல்லை தேவைப்படக்கூடிய இடத்துக்கோ டொனேட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களால் என்னென்ன கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது உங்களுடைய பிரெயினில் இருந்து செரோட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்குதுங்க. இதை ஃபீல் குட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் எப்பப்பெல்லாம் உங்கள் மூளையிலிருந்து சுரக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் நிறைய கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருக்கு. இந்த கோட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The real joy comes from contribution, not consumption. ஐந்தாவது விஷயம், stay present. பெரும்பாலான சமயத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று கடந்த காலத்தில் இருக்கோம், இல்லைனா எதிர்காலத்தில் இருக்கோம். நடந்து முடிஞ்ச விஷயத்த இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருந்தா இதிலிருந்து தப்பிச்சிருக்கலாமோ, இப்படி செஞ்சிருந்தா இது மாறி இருக்குமோ, இப்படி கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இல்லைனா அடுத்து என்ன நடக்க போகுது, என்னோட வாழ்க்கை எப்படி போக போகுது, என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னுடைய ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என் ஃபேமிலியை யார் பார்த்துக்குவாங்க, இது மாதிரி இன்னும் நடந்தே தீராத விஷயத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, நிம்மதி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல, அதாவது நிகழ்காலத்தில் மட்டும்தாங்க இருக்கு. அந்த நிம்மதியை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க, உங்கள் கண்ணை மூடுங்க, 5 முறை ஆழ்ந்த சுவாசம் விடுங்க. உங்கள் சுவாசம் மெதுவாக இருக்கட்டும். உங்களுடைய கவனம் முழுக்க உங்கள் மூச்சு குழாயில் போயிட்டு வர்ற காற்று மேலேயே இருக்கட்டும். இதை ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்களுக்கு நீங்கள் செய்யலாம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் குறையிறத நீங்கள் கவனிப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ அதிகம் இல்லாமல் பெரும்பாலும் நிகழ்காலத்திலேயே இருக்கும். உங்கள் மனதும் அமைதியாகும். 6வது விஷயம், பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்கள் பணம் நிறைய சம்பாதிச்சிடுறீங்க, உங்களுடைய துறையில் நிறைய வெற்றியை அடைஞ்சிடுறீங்க. ஆனால் அதை பகிர்ந்துக்கிறதுக்கு, அதை சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஹியூமன் இஸ் அ சோஷியல் பீயிங். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அமையலைன்னா மற்ற விஷயத்தில் நீங்கள் என்ன வெற்றி அடைஞ்சாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கிறது ரொம்பவே கடினம். நீங்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திச்சு அவங்க கூட ஒரு 30 நிமிடங்கள் பேசலாம். உங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். இல்லை அவங்க கூட நேரம் செலவு பண்ணலாம். உங்கள் ஒர்க் பிளேஸில் எப்போவுமே வேலைன்னு இருக்காமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க கிட்ட சகஜமாக பேசி அவங்கள பாராட்ட பழகுங்க. பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ராங்கான சோஷியல் கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க அதிக ஆயுளோடும் அதிக ஆரோக்கியத்தோடும் அதிக சந்தோஷத்தோடும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அதனால் உங்கள் கெரியருடைய க்ரோத் பின்னாடியே ஓடாமல் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை பில்டு பண்ணி வைங்க. 7வது விஷயம், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. எ பீஸ்ஃபுல் மைண்ட் நீட்ஸ் அ ஹெல்த்தி பாடி. அதாவது ஒரு அமைதியான மனத்திற்கு ஆரோக்கியமான உடல் தேவை. ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசோர்வு தானாக வந்துருங்க. உங்களுடைய மனம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும்னா ஒரு நாளைக்கு
குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. நேரத்துக்கு தூங்குங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்பவும் அதிகமா இருக்கும். உங்க எனர்ஜி லெவல் அதிகமா இருந்தா உங்களுடைய மைண்ட் பாசிட்டிவானதா மாறும். 8வது விஷயம், ஹேவ் அ பர்பஸ் இன் லைஃப். நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கிக்கங்க, அல்லது உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. ஜப்பான்ல இந்த விஷயத்த இக்கிகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான பர்பஸுமே இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வாழ்க்கையில மன நிம்மதி இருக்கவே இருக்காது. நீங்க சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியலனா நீங்க எவ்வளவு சாதிச்சாலும் அது பயனற்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். இவ்வளவு தாங்க அந்த 8 விஷயங்களும். இதுல எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியல அப்படின்னாலும் உங்களால முடிஞ்ச 3 அல்லது 4 விஷயங்களை நீங்க கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா மெதுவா உங்களுடைய மனம் அமைதியாகும். உங்களுடைய வாழ்க்கை மன நிறைவை நோக்கி நகர்வதை நீங்களே பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடான தகவல்களுக்கு நம்மளுடைய சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.